ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கூட ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங் பிரதர் ஜாய்ஸ் அண்ட் சாம் அவங்க எழுதின ஒரு பாடல் அழகான கண்கள் அப்படிங்கிற அந்த பாட்டில் வந்து எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இதோடைய கார்ட்ஸ் நோட்ஸ் ரிலேட்டிவ் கார்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் வாசித்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த சாங்கை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த சாங் இருக்கிற ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ட் இ மேஜர் அப்படிங்கிற கார்டில் இந்த சாங் இருக்குது. ஸோ இ மேஜர் எடுத்துட்டோம்னா இ மேஜருக்கு என்னென்ன கீஸ் வரும்? இ, ஜி ஷார்ப், பி, இந்த 3 கீஸும் சேர்ந்தது தான் இ மேஜர். ஸோ இந்த கார்டில் தான் இந்த பாட்டு இருக்குது இ மேஜரில். ஸோ இந்த கார்டோட ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா E, F sharp, G sharp, A, B, C sharp, D sharp, E. ஓகே. ஸோ இந்த சாங்கோட ரூட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இ மேஜருக்கு என்னென்ன வரும் அப்படின்னா இ மேஜர், ஏ மேஜர், பி மேஜர், இந்த 3 கீஸுமே வந்து ஃபேமிலி கார்ட்ஸ். இது வந்து பேசிக் கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரிலேட்டிவ் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா E major, F sharp minor, G sharp minor, A major, B major, C sharp minor. ஸோ இந்த சாங்கில் வந்து கிட்டத்தட்ட நம்ம இதில் இருக்கிற எல்லா ரிலேட்டிவ் கார்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாங் எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத நோட்ஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் ட்ரைவ் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த சாங் நான் சொன்ன மாதிரி இ மேஜரில் இருக்குது. இ மேஜரில் இருந்தாலும் இந்த சாங் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி. ஏன்னா அந்த அழகான கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஸோ எப்போவும் அந்த சாங் வாசிக்கும் போது எக்ஸாக்டாக என்னென்ன வேர்ட்ஸ் வந்து என்னென்ன பிச்சில் அமைதோ அதில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா தான் அந்த சாங்கோட எக்ஸாக்ட் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து அழகான கண்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அப்படி நீங்கள் வாசிச்சிங்கன்னா தான் அது வந்து எக்ஸாக்டாக அப்படி நம்ம வாசிக்கும் போது தான் அழகான கண்கள் அப்படிங்கிற அதே டியூனில் வந்து நமக்கு வரும். ஸோ பியில் ஆரம்பிக்கிறோம். பியிலேருந்து அழகான, ஸோ அழகான அப்படிங்கிற இந்த அழகான இப்படிங்கிற அந்த வேர்டுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப் 3 கீஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சாங்கோட எக்ஸாக்ட் டியூனை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக தான். நார்மலாக நம்ம வாசித்தோம் அப்படின்னா இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் பிளேயராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாம் எடுத்து வாசிங்க அப்படின்னா தான் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ
அப்படி முடியும். ஸோ இந்த இந்த 2 லைனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பியிலிருந்து இந்த பி வரைக்கும் இந்த கார்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஆக்டோவுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ ஸ்டான்ஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் அறியாத என்ன அப்படி வரும். ஸோ இந்த யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. இந்த லோடு வரும்போது வந்து இந்த நெக்ஸ்ட் ஆக்டேவுக்கு சி ஷார்ப் ஆயிரும். உயர்த்தி வைத்த நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த சாங்கோட நோட்ஸ். இது நீங்கள் அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் பார்த்து வாசிக்கலாம். அடுத்ததான் இந்த சாங்கோட கார்ட்ஸ் வந்து பார்க்கலாம், என்ன மாதிரி கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சி மேஜர், எஃப் ஷார்ப் மைனர், ஜி ஷார்ப் மைனர், ஏ, பி, சி ஷார்ப் மைனர். இந்த கீஸ் எல்லாம், இந்த கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எப்படி இந்த கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்வர்ஷன் கார்டு உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சு அப்படின்னா அது இன்வர்ஷன்லேயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அழகான கண்கள் அழகான கண்கள். ஓகே, இன்வர்ஷனில் வந்து ஆக்சுவலாக இந்த ஜி ஷார்ப் மைனர் தான் நான் வாசிக்கிறேன். பட் இங்கே இருக்கிற இந்த டி ஷார்ப்பை வந்து நான் அந்த லோவர் ஆக்டேவ் கொண்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, ஆக்சுவல் ஜி மைனர் இது, ஜி ஷார்ப் மைனர் இது. பட் இன்வர்ஷன், ஃபஸ்ட் இன்வர்ஷன் வரும்போது இந்த சி வந்து சி ஷார்ப், இந்த டி ஷார்ப் வந்து இங்கே வந்துருக்கும். ஓகே, அழகான கண்கள். இது வந்து கேட்குறக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ஃபீல் கொடுக்கும். அழகான கண்கள் ரதர் தென் அழகான கண்கள் அப்படின்னு வாசிக்கலாம், அழகான கண்கள் அப்படின்னு வாசிக்கலாம். ஸோ அழகான கண்கள் என்னை கண்டதாலே. ஓகே, முடிந்ததென்று இதுக்கு வந்து நான் சி ஷார்ப் மைனர் யூஸ் பண்ணுறேன். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஓகே, முடிந்ததென்று இந்த நான் வந்து எதுக்காக இந்த சி ஷார்ப் மைனர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வாய்ஸோட இன்னும் கொஞ்சம் அந்த எமோஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். இது நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ரேதர் அதை வந்து நீங்கள் ஒரு மேஜர் கார்ட்ஸ்லேயும் வாசிக்காமல் அதை நீங்கள் மைனர் கொண்டு போயிட்டு இங்கே சி ஷார்ப் மைனர் அப்புறம் எஃப் ஷார்ப் மைனர். ஓகே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து ஒன்றும் இல்லை. இது வந்து இ மேஜர் ஜி ஷார்ப் மைனர், இ மேஜர் ஜி ஷார்ப் மைனர், இ மேஜர் ஜி ஷார்ப் மைனர். அவ்வளோதான். 4 கவுண்ட்டுக்கு 4 கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே அறியாத. இதில் இன்னொரு எக்ஸெப்ஷன் இருக்குது.
நீங்கள் வந்து இதை ஜி ஷார்ப் மைனராகவும் கொண்டு போகலாம், அல்லது இதை வந்து 7th கார்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி அறியாத என்னை நன்றாய் அப்படின்னு வாசிக்கலாம், அல்லது ஓகே. இங்கே ஜி ஷார்ப் மைனர், நீங்கள் ஏவும் யூஸ் பண்ணலாம், ஜி ஷார்ப் மைனரும் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபுல் கார்டு வந்து நான் வாசிக்கிறேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். ஓகே, ஸோ இதுக்கு என்ன மாதிரி ரிதம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேலட் டைப் ரிதம்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாம். 2100 அது அதுக்கு மேலே இருக்கிற கீபோர்ட்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா லவ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலட் ரிதம் இருக்கும், அது ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்கள் i500 E4 2-3 மாதிரியான கீபோர்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா எனி பேலட் ஸ்டைல்ஸ் ரொம்ப ரிதம்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் பார்த்துக்கிறது வந்து நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு மைல்டான பீட், இந்த மாதிரி ஒரு மைல்டான பீட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த சாங் வந்து கேட்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல் சாங்கை நான் வந்து வீடியோவோட தொடக்கத்திலே உங்களுக்கு வாட்சி காமிச்சிட்டேன். அதை வேணும்னா திருப்பி ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, ஐ கேன் ஆன்சர் யூ. ஸோ இன்னொரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.